பிக் பாஸ் அசீம் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இவர் சம்பந்தமே இல்லாம இதற்கு எதுக்காக பேசுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு நாள் விட்டு நேத்து அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. கடந்த செப்டம்பர் 27 சனிக்கிழமை அன்னைக்கு கரூர்ல தாவேகா மாநாட்டுல 41 அப்பாவி உயிர்கள் இறந்து போயிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கூட்டம்லாம் யாரை பார்க்க வந்த கூட்டம், இறந்த மக்கள் எல்லாம் யாரு பேச்சை கேட்கறதுக்காக வந்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே தெரியும். டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரேன். திரு விஜய் அவர்கள், உங்களை பார்க்க வந்த கூட்டம், அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டி இருந்ததை நீங்களே அன்னைக்கு பேசும்போது, அந்த வாகனத்துல நீங்க பேசணும், நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்க. பார்த்து என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணல. கரூர்ல இருந்து நீங்க உங்க தனி விமானத்தை பிடிப்பதற்காக திருச்சிக்கு போனீங்க இல்லையா? போற வழியில் உங்களுக்கு போன் கால் வராமையா இருந்துச்சு? கண்டிப்பா அப்டேட் பண்ணிருப்பாங்களே. அப்ப நின்னீங்களா? ஒன்னும் நிக்கல. அது மட்டும் இல்லாம திருச்சியில நீங்க இறங்கி உங்க விமானத்தை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும் ஒரு நிருபர்கள் கேட்கறாங்க, சார் 31 உயிர்கள் போயிருக்கேன் சார், நீங்க என்ன சார் பார்க்காம போறீங்கன்னு. உங்க காதுல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதுகு காட்டி ஓடுனீங்க. நீங்களாம் என்ன சார் தலைவர்? ஆனா தலைவரை விடுங்க, நீங்களா என்னங்க மனுஷன்? மேடைக்கு மேல திமுக அது பண்ணுச்சு இது பண்ணுச்சு என்னென்னமோ சொல்றீங்களா இந்த ஆட்சி பத்தி குறையா? நீ எந்த ஆட்சி பத்தி குறை சொல்றீங்களோ அந்த ஆட்சி மூலியமா இன்னைக்கு அரியணையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு திருச்சியில போயிட்டு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க. அப்ப கூட அங்க நிருபர்கள் கேட்கறாங்க, சார் இது விஜயால தான் நினைச்சு நீங்க விஜய் அரெஸ்ட் பண்ணுவீங்களான்னு. அப்ப கூட சிஎம் என்னதுமா சொன்னாரு, இதை நான் அரசியலா பார்க்கல, என்னுடைய தமிழ் மக்கள் இறந்திருக்காங்க, அதை பார்க்க தான் நான் வந்திருக்கேன், எனக்கு அவங்க உயிர் தான் முக்கியம்னு. அதே தான் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க.